வெல்கம் டு டூட்டீஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புதினா பொடி தான் பார்க்க போகிறோம். இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினாவை மண் இல்லாமல் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ் புதினாவை வணக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு துணியில் போட்டு ஈரம் இல்லாமல் உணர்த்தி நல்லா மொறுன்னு நீங்கள் வெயிலில் காய வச்சு கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது சட்டுன்னு உங்களுக்கு ஈஸியாக ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். புதினா வணங்குறதுக்காக நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ் புதினாவை வணக்கும் போது அந்த இலையில் கொஞ்சம் கூட ஈரப்பசம் இல்லாமல் நல்லா வணக்கி எடுக்கும் போது தான் நம்மளோட பொடி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இலையில் இருக்கிற அந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாமே ட்ரை ஆகணும். பாருங்கள், இப்போ வணங்கின மாதிரி தெரியும், ஆனால் ப்ரெஸ் பண்ணி எடுக்கும் போது இதில் வாட்டர் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் நல்லா மொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம நல்லா ஃப்ரை பண்ணும்போது நம்மளோட பொடி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் சிக்கு வாசம் இல்லாமல் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா புதினா பார்க்கும்போதே தெரியுது, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்த உடனே தனியாக எடுத்து சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி நல்ல கோல்டன் கலர் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு லோ டு மீடியம்லேயே வச்சு நல்லா வறுத்துடுங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா கிறிஸ்பாக வெந்து வரும். அதுலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கும் நான் ஒரு டீஸ்பூனுக்கு குறைவாக எண்ணெய் ஆட் பண்ணி இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வர கொத்தமல்லி, இது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் புதினாவோட அளவை பொறுத்து தான் இந்த மற்ற இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஆட் பண்ணணும். பார்க்கும்போது புதினா நிறையா இருக்க மாதிரி இருக்கும், பட் வணங்கும் போது குறைஞ்சிரும். அதுக்கு பேஸ்ட் பண்ணி நீங்கள் மற்ற இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு நான் ஒரு 5 வரமிளகா நாட்டு மிளகாய் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு கட்டி பெருங்காயம் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் இதை பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக புளி ஆட் பண்ண போகிறோம். புளியை இந்த மாதிரி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்துகிட்டு சின்னதாக பிச்சு பேனில் ஆட் பண்ணிவிட்டு புளி ஜஸ்ட்டு சூடாகிற அளவுக்கு வறுத்தெடுத்திங்கன்னா போதும். ரொம்ப பிசுன்னு வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த பருப்பு ஐட்டம், இந்த மல்லி, மிளகாய் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொர நல்லா ஓட்டி எடுத்துகிட்டு அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற புதினா தலையும் உப்பும் ஆட் பண்ணி இந்த மாதிரி பவுடராக நீங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம பொடி இட்லி, தோசைக்கு மேலே தூவுறதுக்கு, அது இல்லாமல் நெய் போட்டு சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குன்னு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பொடியே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா லஞ்ச் பாக்ஸுக்கு சட்டுன்னு உங்களுக்கு பொடி இட்லி, மினி தோசை, இந்த மாதிரி சாதம் எது கூட வேணாலும் மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்பவே யம்மியாக அண்ட் சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.